மேங்கோவும் ஜாக் ஃப்ரூட்டும் இந்த சம்மர் சீசன்ல அதிகமா கிடைக்குது. இது டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறவரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். மேங்கோல நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கு. இது நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனையும் இது பிரிவென்ட் பண்ணுது. இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சீசனல் ஃபுட்டான இந்த நேச்சர்ஸ் கிஃப்ட சுகர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அதை ஒதுக்க வேண்டாம். ஓகே, அப்ப டயபெட்டிக் பேஷண்ட் எப்படி இதை சேஃபா எடுத்துக்கிறதுன்னு கேக்குறீங்க. மேங்கோல கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் 50 to 60 இருக்கு. கிளைசீமிக் இண்டெக்ஸை மட்டுமே வச்சு டயபெட்டிக் பேஷண்ட் இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல நம்ம இல்ல. இப்போ அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ்ல கிளைசீமிக் லோடு மூலமா உணவை பிரிக்கக்கூடிய முறைங்கிறது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேங்கோவோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் அரௌண்ட் 50 to 60 இருந்தாலும் 100 கிராம்ஸ் மேங்கோவோட கிளைசீமிக் லோடு அப்படிங்கிறது 8 to 9 இருக்குங்க. கிளைசீமிக் லோடு 10க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுட்டை தாராளமா டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாம். இதே நம்ம ஜாக் ஃப்ரூட்ல பார்த்தோம் அப்படின்னா கிளைசீமிக் இண்டெக்ஸ் அரௌண்ட் 50 to 60 இருந்தாலும் கிளைசீமிக் லோடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. 100 கிராம்ஸ் ஜாக் ஃப்ரூட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கிளைசீமிக் லோடு 13ல இருந்து 15 இருக்கு. இதே நீங்க 50 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 to 7 தான் கிளைசீமிக் லோடு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளைசீமிக் லோடு தான் கேம் சேஞ்சர். இப்படி எல்லாம் அளந்து சாப்பிட முடியுமா டாக்டர்னு கேக்குறீங்களா? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப எதிரி அப்படின்னு சொல்றது பெட்டரா, இல்ல அதை அளந்து சாப்பிடலாம்னு சொல்றது பெட்டரா? நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, மேங்கோவோ ஜாக் ஃப்ரூட்டோ சாப்பிடும்போது புரோட்டீனும் ஃபைபரும் சேர்த்து எடுங்க. ஆஃப்டர் ஃபுட் சாப்பிடுங்க. எம்டி ஸ்டொமக்லயோ ஜூஸாவோ ஸ்மூதியாவோ சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.